Welcome back Lakshmi NEET Institute. So நம்ம last classல viruses தான் introduction பார்த்திருந்தோம். So again ஒரு சில point recall பண்ணிட்டு நம்ம next classes continue பண்ணலாம். Viruses அப்படின்னு பார்த்தீங்கன்னா it comes under microorganism. கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள்ல இதுவும் ஒன்று. சரிங்களா? வைரஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லத்தீன் வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா லத்தீன் வேர்டில் பாய்சன் POISION பாய்சன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ கிரீக் லத்தீன் வேர்டு. ஸோ இது வந்து மைக்ரோ ஆர்கனிசம் அப்படிங்கிற லோயர் ஆர்கனிசத்தில் முதல்ல சொல்லக்கூடியது பிரிமிட்டிவ் முதலில் தோன்றியது. சரிங்களா? முதலில் தோன்றியது, அதாவது ஆர்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். எர்த் ஆர்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எர்த் ஆர்ஜின் primitive நான் செல்லுலார் ஆப்ளிகேட் பேரசைட் நான் சைட்டோபிளாஸ்மிக் இன்ஃபெக்டியஸ் ஏஜென்ட். அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் அப்படின்னு சொன்னது முதலில் தோன்றியது, அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்ஜின் ஆனது அப்படின்னு அர்த்தம். செல்ஸ் கிடையாது. சரிங்களா? நான் செல்லுலார், இதில் வந்து செல் கிடையாது. சரி, ஏன்னா மெட்டபாலிக் ப்ராசஸ் வந்து இன்சைட் ஆஃப் த ஹோஸ்ட், உள்ளுக்குள்ளேயே பெருக்கமடையும் தன்மையுடையது. செல் ஆக்டிவிட்டி கிடையாது. சரிங்களா? தென் ஆப்ளிகேட் பேரசைட் செல்லுக்குள்ளே வாழக்கூடிய ஒட்டுண்ணி சொல்லுவோம் பேரசைட், அதாவது மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஆப்ளிகேட் பேரசைட். இந்த நான் சைட்டோபிளாஸ்மிக் இன்ஃபெக்டியஸ் ஏஜென்ட், சைட்டோபிளாசம் இருக்காது, ஆனால் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த துகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லையா, பார்ட்டிக்கல் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து உள்ளுக்குள்ளே இருந்து பாதிப்பை ஏற்படுத்தும். சரிங்களா? அடுத்தது வைரஸ் அப்படின்னா இப்போ நம்ம எந்த ரெண்டு காம்பினேஷன் சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளிக் ஆசிட் கோர் அண்டு புரோட்டீன். அப்படி சொல்லுவோம். இப்போ இது ரெண்டும் சேர்ந்தது தான் வைரஸ் பார்ட்டிக்கல் சொல்லுவோம். இப்போ இதோட காம்பினேஷன் ரெண்டும் சேர்ந்து வர்றது கேப்சிட் அப்படின்னு சொல்லுவோம். வைரஸோடைய அந்த கவர்டு லேயர் சொன்னது கேப்சிட் அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளிக் ஆசிடும் இருக்கும், புரோட்டீன் இருக்கும். அந்த இது எல்லா சப்யூனிட்டும் ஒன்றா சேர்ந்தது பார்த்தீங்கன்னா கேப்சிடு வந்து சிங்கிளாக. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் டிஎம்பியில் சொல்லலாம். சரிங்களா? டிஎம்பி நம்ம வந்து இந்த மாரி ஷேப்பில் இங்கே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஷேப்பில் நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும். இதில் ஒன்று வந்து சொல்லும்போது கேப்சிடுன்னு சொல்லுவோம். ஸோ பார்க்கறதுக்கு பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் மாதிரி தெரியும். சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. சரிங்களா? இதை வந்து ஒன்று சொல்லும்போது கேப்சிட் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா இதையும் சேர்த்து சொல்லும்போது, இங்கே இருக்க அரேஞ்ச் ஆகிருக்க எல்லாத்தையும் ஓவராலாக சொல்லும்போது கேப்சோமியர்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதோடைய பேசிக் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிஸ்ட்ரி. வைரஸ் ரிலேட்டடாக என்னென்னலாம் எந்தெந்த அறிவியல் அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட், இப்போ நம்ம இதில் இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பிளான்ட் வைரஸஸ், ஜென்ரலாக தாவரத்தில் வரக்கூடிய வைரஸஸ் என்ன சொல்லுவோம்னா ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை எந்த டைப் ஆஃப் ஆர்கனிசம், அதாவது பிளான்ட்டில் எந்த டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது அதை பொறுத்து, எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதை பொறுத்து அது சிங்கிள் ஸ்டாண்டர்டா டபுள் ஸ்டாண்டர்டான்னு வேரியேஷன் ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம அது தனியாக லிஸ்ட்டு போட்டு நேம் பண்ணி படிச்சுக்கணும். அதை வச்சு நமக்கு கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபேஜஸ் அண்ட் இன் அனிமல் வைரஸிட் டிஎன்ஏ. ஸோ இப்போ நம்ம ஃபேஜ் பார்ட்டிக்கல் அப்படின்னா இப்போ பாக்டீரியா ஃபேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேஜ்னால என்னன்னா வைரஸோடைய ஒரு பார்ட் வந்து அதில் ஆட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை ஃபேஜ்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஃபேஜ் பார்ட் வந்து அனிமலில் தாக்குச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து வைரஸ். ஸோ அனிமல் வைரஸ் அப்படின்னு என்ன ஜெனடிக் மெட்டீரியல் இருக்குன்னா டிஎன்ஏ. சரிங்களா? பிளான்ட்டை பொறுத்தளவு ஆர்என்ஏ, ஆனால் எக்ஸப்ட் ஒரு கேஸ் வந்து பிளான்ட்டில் டிஎன்ஏ இருக்கும். சரிங்களா? மற்றபடி எல்லாமே ஜென்ரல் இது ஆர்என்ஏ தான். அனிமலை பொறுத்தளவு டிஎன்ஏ. சரிங்களா? இந்த நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர், அதோடைய வடிவமைப்பு அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா
So study of virus study only help of microscope. மைக்ரோஸ்கோப் உதவியால தான் நம்மளால அதோடைய நேச்சர் எப்படி இருக்கு, என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும். நம்ம நார்மல் வியூ கண்களால் வெறும் கண்ணால் பார்க்க முடியாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வைரஸஸ் ஆர் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம். முன்னாடி சொல்லியிருந்தேன். இப்போ லிவிங் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து செல்லுக்குள்ளேயே பெருக்கமடையும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் லிவிங்னு ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லைங்களா? அந்த நான் லிவிங் சொல்லும்போது எப்படி சொல்றது, பார்க்கறதுக்கு கிறிஸ்டல் ஃபார்ம்ல இருக்கும். கிறிஸ்டல் ஃபார்ம்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது நான் லிவிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிவன் இண்டிவிஜுவல் காம்ப்ளெக்ஸ் யூனிட் விச் ஆர் நேம்ட் அஸ் வைரான். வைரான் இந்த கொஸ்டின் இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்டு வைரான். சரிங்களா? ஸோ இது கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்கும். இது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு இண்டிவிஜுவல் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். திஸ் யூனிட் இஸ் செட் டு பி கால்ட் வைரான். பாய்சனஸ் இன்ஃபெக்டியஸ் பார்ட்டிகல்னு சொல்லுவோம். சரிங்களா? புரோட்டிவிஷியஸ் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வைரான் இஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சரல் யூனிட். வைரஸ் இஸ் இட் இஸ் அ கேப்பபிள் ஆஃப் இன்ஃபெக்டிங் எ ஸ்பெசிஃபிக் ஹோஸ்ட். அதாவது குறிப்பிட்ட ஒரு ஓம்புயிரி அந்த இன்ஃபெக்ஷனை உண்டு பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்ட ஒரு ஓம்புயிரி அந்த இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னது, அது காரணம் சொன்னது வைரான். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்ப்போம். ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வைரஸ் ஃபஸ்ட்டு நமக்கு டிஸ்கவர் பண்ணது எப்படி பார்த்தீங்கன்னா சேம்பர்லேண்ட். வைரஸ் டிஸ்கவர்டு ஆஃப்டர் சேம்பர்லேண்ட் அப்படிங்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு நமக்கு டிஸ்கவர் பண்ணாங்க. தென் மேயர் இன் 1886 டொபாக்கோ மொசைக் வைரஸ் அப்படின்ற வைரஸில் நோய் தொற்றுதலை ஏற்படுத்துது. அதாவது டிசீஸை டிரான்ஸ்மிட் பண்ணி நோய் தொற்று காரணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாதிப்பை ஏற்படுத்துது, இன்ஃபெக்ஷனாக உண்டு பண்ணுதுன்னு சொல்லியிருந்தவர் யாருன்னா மேயர். இதே ஐவனோஸ்கி அப்படிங்கிறவங்க 1892 டிஸ்கவர் த கேஷுவல் ஆர்கானிசம். ஒரு சாதாரண உயிரில கூட இருக்குது இந்த பாதிப்பு வைரஸ் தொற்று ஏற்படும் அப்படிங்கிறத டிமிட்ரி ஐவனோஸ்கி அப்படிங்கிறவங்க 1892 நமக்கு சொல்லியிருக்கிறாரு. தென் பேஜரின் இன் 1898 பார்த்தீங்கன்னா இந்த வேர்டு உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் கிளாஸ் இன்ட்ரோடக்ஷனே சொல்லியிருப்பேன். அகெயின் டெல் யூ, நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டுமே வச்சு இதை வந்து சொன்னவங்க யார் அப்படின்னு நமக்கு கொஷின் கேட்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்து கமா கொட்டேஷனில் கொடுத்துருப்பாங்க. இந்தமாரி கமா கொட்டேஷனில் கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யார் அப்படின்னு நமக்கு கொஷின் கேட்கலாம். கான்டேஜியம் வைவம் ஃப்ளூயிடம் என்ன லிவிங் இன்ஃபெக்டியஸ் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? கான்டேஜியம் வைவம் ஃப்ளூயிடம். தென் EW டூவர்ட் அண்டு FD ஹெரிலி, இவங்க ரெண்டு பேரும் டூவர்டும் FD ஹெரிலி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இவர் 1917 வைரஸஸை வந்து பாக்டீரியா ஈட்டர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது வைரஸ் அந்த ஃபேஜ் பார்ட்டிகல்னு சொன்னோம்னா ஃபேஜ்னு வந்தாலே அது பாக்டீரியாவோட கலந்துருக்கு, மிங்கிள் ஆகி வருது. இப்போ எப்படி நம்ம உங்களுக்கு ஒரு ப்ரீவியஸ் கிளாஸில் கூட சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம பேசிக் கேரக்டர் சொல்லும்போது ஆல்கேயும் ஃபங்கையும் சேர்ந்தது லைக்கன் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? அதே மாதிரி இங்கே இந்த ஃபேஜஸோடைய பாக்டீரியா வந்து மிங்கிள் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஃபேஜ், அதாவது வைரஸோட தொடர்பு இணைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதை பாக்டீரியா ஈட்டஸ் முழுமையாக எடுத்துக்கக்கூடியது. ஈட்டஸ் அதாவது இதுக்குள்ளே முழுமையாக எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி முழுசாக உள்வாங்கிக்கும்னு சொல்கிறது பாக்டீரியல் ஈட்டர்ஸ். தென் ஸ்டான்லி அப்படிங்கிறவங்க இன் 1935 கிறிஸ்டல் ஃபார்மில் டிஎம்பி சொன்னது யார் அப்படின்னு கொஸ்டின் பண்ணாங்கன்னா ஸ்டான்லி இன் 1935. தென் பவுடன் அண்டு பைரி 1936 கெமிக்கல் நேச்சர் ஆஃப் வைரஸஸ் அண்டு ஆர் நியூக்ளியர் புரோட்டீன். கெமிக்கல் அதாவது வேதிப்பொருட்கள் கலந்த ஒரு நேச்சர் வந்து வைரஸில் இருக்குது. அது எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நியூக்ளியோ புரோட்டீன். அதான் நம்ம இங்கேயே சொல்லியிருந்தோம், நியூக்ளிக் ஆசிட் காம்பினேஷன் வைரஸ் அப்படிங்கிறது நியூக்ளிக் ஆசிட் கோரும் புரோட்டீனும் சேர்ந்தது கேப்சிடு. கேப்சிடு எல்லாமே அசம்பிள் ஆகிருக்கிறது தான் கேப்சோமியர் அப்படின்னு சொல்லியிருந்தோம், கேப்சோமியர். ஓகேங்களா. தென் பவுடன் அண்ட் பைரி 1936 கெமிக்கல் நேச்சர் ஆஃப் வைரஸ் இது சொல்லிட்டோமா, நியூக்ளியோ புரோட்டீன். தென் எட்வர்ட் ஜென்னர் இவங்க தான் பார்த்தீங்கன்னா 1796 வேக்சினேஷன் அகெயின்ஸ்ட் ஸ்மால் பாக்ஸ் சின்னம்மைக்கு எதிராக எதிர்ப்பு பொருளை வந்து கண்டுபிடிச்சவங்க யாரு அப்படின்னா எட்வர்ட் ஜென்னர். இந்த கொஸ்டினும் அடிக்கடி நமக்கு கேட்டுட்டு தான் இருக்கு. ஈவன் வந்து அடுத்தடுத்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் பயாலஜி ரிலேட்டடாக வரக்கூடிய எந்த எக்ஸாம், ஈவன் டிஆர்பி, டிஎன்பிசி, சிடெட்டுன்னு சொல்லுவாங்க. தென் ஸோ இந்தமாரி ஒரு லார்ஜ் காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துலேயும் பயாலஜி ரிலேட்டடாக வரக்கூடியதில் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இந்த கொஷினுக்கு பொறுத்தவரை ஸ்மால் பாக்ஸு வேக்சினேஷன் யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நிறைய இதில் இது ரிசம்பிள் ஆகுது இந்த கொஷின், எட்வர்ட் ஜென்னர். இப்போ நமக்கு இந்த கொஷின் வந்து இன்னும் சயின்டிஸ்டோட நேம் இருக்குது சொல்கிறேன். இப்போ இதில் இந்த பாயிண்ட்ஸ் இது எல்லாமே எதில் வேணாலும் எல்லாமே கொஷின் கேட்கக்கூடிய பாட்டு தான், சரிங்களா. ஸோ நமக்கு வைரஸ்ன்னு சொல்லும் போதே லத்தீன் வேர்டுனா என்ன மீனிங்கு, செல்ஸ் இருக்கா இல்லையா, என்ன 2 காம்பினேஷன் வரும், அதுக்கு கவரிங் லேயர் கவரிங் பண்ணியிருக்கு அப்படின்னா அது என்ன நேமு, ஸோ அது பிளான்ட் வைரஸ்னா டிஎன்ஏவா ஆர்என்ஏவா, அதில் என்ன டைப்ஸ் இருக்குது, இது எல்லாமே எந்த பார்ட்டில் வேணாலும் நமக்கு கொஸ்டின் கேட்கலாம், சரிங்களா. ஸோ இப்போ இதோடைய அடுத்தது நம்ம கண்டினியூ பண்ணலாம். இன்னும் வந்து சயின்டிஸ்டோட நேம்ஸ் இருக்குது. இப்போ எட்வர்ட் ஜென்னர் இன் 1796 வேக்சினேஷன் அகெயின்ஸ்ட் ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் அகெயின்ஸ்ட் இதே சம்தான், வேக்சினேஷன் அகெயின்ஸ்ட் rabies, vaccination against rabies. Vaccination against rabies ன்னு சொல்லுவோம். ஸோ இது சொன்னவங்க யார் அப்படின்னா லூயிஸ் பாஸ்டர், LOUIS, லூயிஸ் பாஸ்டர், PASTEUR, லூயிஸ் பாஸ்டர் இன் 1880. ஸோ வேக்சினேஷன் அகைன்ஸ்ட் ரேபிஸ். ஸோ ரேபிஸ் அப்படிங்கிறது வைரஸால் வரக்கூடியது. ஸோ ரேபிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வைரஸால் வரக்கூடியது தான். வெறிநாய் கடி அப்படின்னு சொல்லுவாங்க. நாய் வந்து கடிச்சிருச்சுன்னா ஒரு சில வெறித்தன்மை கொண்ட நாய்கள் வந்து கடிக்கும்போது அது மூலமாக வரக்கூடியது ரேபிஸ் அப்படிங்கிறது. அது வந்து வேக்சின் அதுக்கு எதிராக மருந்து கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா லூயிஸ் பாஸ்டர் இன் 1880. ஸோ இது கண்டினியூ பண்ணலாம்.